இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தவறு நடந்திருக்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? தவறு நடந்திருக்கு. தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். ஏங்க நடவடிக்கை அப்புறங்க எப்படி இந்த ஊழல் நடந்து உங்க அண்ணன் ஆட்சியில் நீங்க சொல்லி எங்கள் அண்ணன் ஆட்சியில் எந்த ஊழல் நடக்காது, லஞ்சமே வாங்க முடியாதுங்களா? 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு வித்துருக்கீங்களா? அப்போ இது யார் பதில் சொல்றது? இது எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம? அதுதாங்க சொல்ல வர நான் கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுத்தி வர வேண்டாம். நீ முடிஞ்ச நாணயம் மறந்தா ராஜனை பண்ணிட்டு போங்க கூட. அதெல்லாம் ஒன்று கூட கவலை இருக்கு. 30 ஒன்று தான் அனுப்பிச்சுட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவோம். அப்புறம் இந்த தொட்டவனை விட மாட்டோம், தெளிவான வார்த்தை, செம்மையான வார்த்தை, அதைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அது சரியான இல்லை மாட்டேன். அன்றைக்கே சொன்னேன் உண்மை. எல்லாருக்கும் ஏழுமலை. அறக்கழகம் ப்ளஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் ஊடகவியலாளர் தவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். ஈவினிங் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு. மாம்பாக்கம் தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக்கா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான வீரா என்பவர் ஒப்பந்ததாரரிடம் 1.5 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கியதாக ஒரு வீடியோ வந்திருக்கு. முதற்கட்டமாக இந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கிலிருந்து இப்படி ஒரு லஞ்சம் பெற்றிருக்க முதற்கட்டமாக எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இப்போ கூட கரூரில் பேசும்போது பார்த்துருப்பீங்க, லஞ்சம் இல்லாமல் என் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? முடியாதுன்னு சொன்னீங்க, இந்த முடிஞ்சிருக்கே அப்படின்ட்டுருக்காருல்ல. இந்த முடிஞ்சிருக்க நடந்திருக்கு, லஞ்சம் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற சொல்லாடலுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு உன் தம்பி யார் வீரா தான் பதில் சொல்லணும். வீராவோட லட்சணம், அதாவது ஊராட்சி தலைவர், அவர் தகுதிக்கு இது 1.5 லட்சம் சொன்னால், அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்களுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான தகுதிங்கிறத சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு பிரபகண்டாவாக காங்கிரஸ் அரசை கவிழ்ப்பதற்கு அண்ணா ஹசாரே போன்ற ஒரு ஆர்எஸ்எஸ் அடியாட்களை பயன்படுத்தினார்கள். அவரெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காரே தெரியல. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அதுக்காக லஞ்சம் வாங்குறது நியாயம் கிடையாது. அது கட்டுப்படுத்த வேண்டியது, மட்டுப்படுத்த வேண்டியது. ஆனால் முற்றிலும் ஒழிக்கப்பட முடியுமானா அது சாத்தியம் இல்லாதது. ஆனால் அதை வச்சு தான் எல்லா அரசியல் கட்சியில், எந்த ஒரு அரசியல் கட்சி ஊழலை பிரதானமாக பேசுகிறதோ அந்த கட்சியை நம்பாதீங்க. அந்த கட்சி ரொம்ப டேஞ்சரஸ். அது ஐடியாலஜியை பேசாது, கொள்கையை பேசாது, கோட்பாடை பேசாது, சமூக நீதியை பேசாது, இடதுசாரித்தனம் முற்போக்கு அரசியலை பேசவே பேசாது. இந்த ஊழல்ங்கிற ஒற்றை சொல்லாடலுக்கு பின் ஒளிந்து கொண்டிருக்கிற பயங்கரமான சமூக விரோதி மாபியாக்கள் அவர்களெல்லாம். அந்த மாதிரி ஒரு மாபியா கும்பலுடைய தலைவராகத்தான் இன்று விஜய் அரசு இருந்திருக்கிறார். பேருக்கு ஊறுகாய்க்கு கூட ஒப்பாக பயன்படுத்தாத பெரியார் அம்பேத்கரிய வெறும் பணங்களை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் விஜய் இருக்கிறார். அதன் விளைவை தான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ஒரு அரசியல் கும்பலான உலக வரலாற்றில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த முதலாளித்துவ சமூகத்தில் ஊழலற்ற, ஊழலை முற்றிலும் ஒழித்த ஒரு அரசு இல்லவே இல்லை. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதை ஒருத்தன் பிரதானமாக பேசுகிறான்னா அதை மக்களை ஈஸியாக மூளைச்செலவு செய்வதற்கான வேலை. இவர் நடிகராக இருக்கும்போது அவருடைய ரசிகர்களை மூளைச்செலவு செய்தார். இப்போ மக்களையும் மூளைச்செலவு செய்ய பார்க்குறார். உண்மையிலே சொல்கிறேன், இது நடந்தது ஒரு பச்சை அயோக்கியத்தில் இருந்தேன். தூய சக்தின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தூய சக்தி இன்றைக்கி உங்கள் தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? ஊராட்சி மன்ற தலைவர் இன்றைக்கி என்ன மாதிரியான வக்கரம் நடந்திருக்கிறாரு? அப்போ ஊழல் எங்கே ஒழிஞ்சிருக்கு? ஊழல் ஒழிஞ்சிருக்குன்னு போய் சொல்லுவீங்க. அதுவும் பதவியேற்ற ஒரே வாரத்தில் ஊழல் ஒழிஞ்சு போனதான் யார் சொன்னது தெரியுமா? ஆதவர்ஜன் சொன்னார். ஆதவர்ஜன் சார், இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட இருக்குது? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஊழல் ஒழிப்பு கூட நீங்கள் உண்மையாக இல்லை, முழுமையாக இல்லை. கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தோட நீங்கள் இல்லை. உங்கள் கட்சிக்காரன் அந்த வேலையை பார்க்குறேன். நீங்கள் மற்ற ஆள் லஞ்சம் வாங்குறத விடுங்க, அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, விஓ லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் விடுங்க. அங்கே கட்டுப்படுத்த விடுங்க. ஓன் தொண்டர்கள், ஓன் கட்சிக்காரனுங்க கட்டுப்படுத்த வக்கில்லையே, துப்புலையே. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிற அத்தனையும் பொய். ஏன்னா இந்த ஐடியாலஜிங்கிற விஷயத்த, திராவிட இயக்க செயல்பாட்டுகளான சமூக நீதி விஷயத்தை குழி தோண்டி புதைக்கணும். அந்த பிரபகண்டாவை தெளிவாக விஜயை வைத்து பிஜேபி செய்கிறது என்ற குற்றச்சாட்டு தான் வைக்க வேண்டியது. அது மாதிரி இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது, இந்த ஊழல்ங்கிறது இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு விடுங்க. ஆட்சிக்கு வர முன்னாடி என்ன லட்சம் இருந்துச்சு? ஒரு கார் ஒன்று வாங்கினார், வெளிநாட்டு கார் வாங்கினார். அந்த காருக்கு ஒழுங்காக அவர் டாக்ஸி கட்டினாரா? அதுக்கு எத்தனை இடம் லோல் பட்டார், இதில் போய் நீதிமன்றத்தில் போய் எவ்வளோ அசிங்கப்பட்டார். ஆரம்பத்துலேயே அந்த ஆளுக்கு அருகதை இல்லைங்கிற தெரியுதா இல்லையாங்க? ஆரம்பத்துலேயே அவருக்கு அருகதை கிடையாது.
அப்படின்னும் போது அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ற இதை வைக்கிறது. அதுவும் சினிமா உலகில் புழங்கப்படாத கருப்பு பணமா? அந்த கருப்பு பணத்துக்கு ஒரு முறையாக வரி கேட்டிருக்காரா? கிட்டத்தட்ட ஒரு 70 படம் நடிச்சுப்பார் நினைக்கிறேன், நான் தெரியல எனக்கு. 50 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. 50 படத்துக்கு முறையாக வரி கேட்டிருக்காரா? எத்தனை வரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஊழலை பற்றி பேசுவதற்கு விஜய் யாருங்கிறேன். விஜய்க்கும் ஊழலுக்கு என்ன சம்மந்தமே இல்லையா? தொழில்துறை இருக்குல்ல, உங்கள் துறையிலேயே ஊழல் புரையோடி கிடக்கு. அதையே சரி செய்ய முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒரு சரி செய்வாராம். எங்கள் அண்ணன் ஆச்சு, என் தம்பி ஆச்சு, என் தாத்தா ஆச்சு வந்து யாருமே ஒரு லஞ்சம் வாங்கான்னு சொன்னால் உடனே நின்றுமா? இது என்ன ஒரு வசனம் சினிமாவில் முடிக்க வேண்டிய விஷயமா, ஒழிக்க முடிகிற விஷயமா? அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இது. அதனால் இந்த வீரா போன்றவருடைய லஞ்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா சின்ன துளி, இன்னும் இருக்குது வேடிக்கைன்னு சொல்லணும். கூட அதெல்லாம் ஒன்றும் கூட எவ்வளோ இருக்குது? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவா. நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான், உண்மையிலே போட்டேன்டா. கிளர்க்கு வச்சுக்கிறாரு புக்கை. சரி நீ போட்டு விட்டுருங்க, நான் பார்த்து ஆள் பில்லு அங்கே எடுத்து போனால் தான் அந்த ஆளுக்கு கைது போடுவேன். வீடியோ பிரச்சனை இல்லைடா. ஓகே, இல்லை அவர் சட்டசபையிலே சொல்லியிருந்தாரு மக்கள் பணத்தை தொடவும் மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இந்த மாதிரி நிறைய பஞ்சு டைலாக் இந்த இதெல்லாம் பேசினாரு. இவர் வந்து இந்த பொறுப்புல இருந்து தூக்குவாங்களே, இவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களே? ஊராட்சி மன்ற தலைவரானுங்க பொறுப்பு தூக்க மாட்டாங்க, கட்சி விட்டு நிற்குவாங்க. இது ஈஸியான வேலை. அப்புறம் இந்த தொட்ட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம், தெளிவான வார்த்தை, செம்மையான வார்த்தை. அதைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். முதல்வரான ஆதவர்ஸும் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவிலேருந்து வரிசையாக வர்றானுங்களே, எந்த கொள்கையாக வந்தாங்க? இந்த ஊழல் ஒழிக்க வந்தாங்க. இந்த ஊழல் ஒழிப்பதற்காக வருகிறார்கள் கிடையாதே. அப்போ ஊழல் ஒழிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இன்றைக்கி ராஜினாமா செய்து வந்துட்டாங்க. விஜயபாஸ்கர்கள் உச்சபட்சம், ஊழலின் ஊற்றுக்கண்ணே அவங்க தான். அவங்கள வந்து இப்போ சேர்க்குறீங்களே, இது என்ன வகையான ஊழல் ஒழிப்பு? அதேன்னு சொல்லல, தொட்டவனை விடவும் மாட்டேங்கிறேன்னா தொட்டையா மரியாதை என் கட்சிக்கு வந்துடுது. என்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது, உன்னை சோழியை முடித்து நாங்கள் தூய சக்தியை மாற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீங்கள் 1.5 லட்சத்துக்கு புலம்புறீங்க. இப்போ 6 எம்எல்ஏக்களை வந்து வரிசையாக வந்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எந்த வகையான அரசியல்? இது எவ்வளோ கேவலமான அரசியல். அதுதான் நேற்று வந்து வீரபாண்டியன் தோழர் வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு, குதிரை பேரம் உறுதியாக நடக்கிறது என்றார். அப்போ குதிரை பேரத்தை விட ஒரு ஊழலின் உச்சம் எதாக இருக்க முடியும்? கடந்த காலங்களில் வடநாடுகளில் இது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. பிஜேபி இந்த கலாச்சாரத்தை துவங்கி வைத்திருக்கிறது, ஜனநாயகத்தை கொண்டு புதைத்திருக்கிறது. அதன் வழியில் மோடி எவ்வளியில் வருகிறாரோ, மோடி எவ்வளியில் நிற்கிறாரோ, அதே வழியில் அதே ஊழல் ஒழிப்போம் என்று சொல்லி வந்த மோடி என்ன தெரியாமல் பண்ணார்? எலக்ட்ரோ பாண்ட், அதாவது தேர்தல் பத்திர ஊழல், சட்ட ரீதியாக ஒரு ஊழல் செய்ய முடியும்னு சொல்லி நிரூபித்தவர் யார்? பிஜேபியை சார்ந்தவர்கள். அதே பாணியை இங்கே விஜய் செய்கிறார்கள். விஜய் அதை செம்மனே செய்கிறார். அதே பர்ச்சஸ் மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இப்போ யார் பண்ணுறாரு? விஜய் பண்ணுறாரு. அப்போ இது ஊழலா இல்லையா? அப்போ விஜய் வந்து ஊழல் பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அதுக்கு மாறாக அவருடைய தலைவர் தான் சொன்னாங்க, இப்போ தாங்க தமிழ்நாடு நல்ல ஆட்சி வந்துருச்சு, கொள்கை கோட்பாடு லொட்டோஸ்லாம் பேசாமல் ஒரு நல்ல ஆட்சி வந்துருச்சு போதும் டைம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அபாயகரமான விஷயம் அது. யோசிச்சு பாருங்கள், 1960 ஆரம்பித்த ஒரு பெரிய மாற்று அரசியலால் இன்று தமிழ்நாடு அது ஜிஎஸ்டி, ஜிபிடி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் ஒரு முன்னேறிய மாநிலமாக, குறிப்பாக மருத்துவத்துறையெல்லாம் உச்சத்தை தொட்டு இருக்கிறோம். இப்படியான டேட்டாக்கள் வந்து கும்மிய காரணம் என்ன? திராவிட இரு திராவிட கட்சியிலுமே சொல்கிறேன். அதுக்கு அந்த கட்சிகள் மேலே 1000 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு, அது ஒதுக்கி விட வேண்டிய விஷயம்தான். அது கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம், மாற்று கருத்து கிடையாது. ஊழலில் ஒரு எல்லையை மீறும் போது அது கட்டுப்படுத்தி ஆகணும், அது ஆக்ஷன் எடுத்தாக வேண்டியது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்தியா முழுக்க ஊழல் புறையோடு தானே கிடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலும் கூட வளர்ச்சி எவ்வாறு எழுதியிருக்கிறோம்? தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான வளர்ச்சி இருக்கு இல்லையா? அது காரணம் ஒரு ஐடியாலஜி, சமூக நீதி கொள்கை, சோசியல் ஜஸ்டிஸ். அதை வந்து குளிர் வண்டி புதைக்கிறதால இவங்க என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து கொள்கையை பேசக்கூடாது, கொள்கை தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நிற்கிறாங்கன்னா, இதுதான் மிக 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 ஆபத்தான அபாயகரமான காலகட்டம். விஜய் வந்து இதில் வந்து நம்பர் 1 களவாணியாக மாறி இருக்கிறார். களவாணி இப்போ நம்மளோட சொல்லலை, களவாணிங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரண அரசியல் மட்டத்தில் புழங்கப்படுகிறது. அது ஆர்வி உதயகுமார் ஆரம்பித்து, செல்லூர் ராஜ் ஆரம்பித்து, டிடி தினகர் ஆரம்பித்து, நேற்றைக்கு வந்து எடப்பாடியும் அதை வந்து பெரிய பிரச்சனையாக பேசியிருக்கு. எடப்பாடி முன்னாள் ஒரு எடப்பாடியும் களவாணின்னு சொல்ல வச்சிருக்கீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த களவாணித்தனமான யார்? அந்த களவாணித்தனத்தின் ஒரு துளி தான் வீரா, அப்படிதான் எடுத்துக்க முடியும் நம்ம. ஓகே, இதற்கு இடையில நேற்று வந்து இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான
அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய ஜேசி மூலயமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பல முறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பார்த்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அன்றைக்கி வந்து அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அந்த பழனி மலை அடிவாரத்தில் ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் விஷயம் தொடர்பாக இதையும் சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக அந்த ரமேஷை பற்றி சொல்லணும். அவர் தான் ரொம்ப தெளிவாக கோவிலின் பணங்கள் வந்து புனிதமான காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை யாரோட வார்த்தை தெரியுமா? முழுக்க 100% சங்கிகளின் வார்த்தை, பாஜகவின் வார்த்தை, சங் பரிவார கும்பல்களின் வார்த்தை. மதத்தை அடிப்படையாக புனிதம்னு ஒன்றை கட்டமைச்சாலே அவனை விட ஒரு அயோக்கிய பைய வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது இப்போ வந்து அமைச்சர் நானும் பெரியாரை வாசித்திருக்கிறேன், பெரியாரை நேசிக்கன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு? பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பார்க்க போவதில்லை, அவர் பார்க்கணும் அவரை இருந்துட்டு போகட்டும், ஆனால் கொள்கையின்படி இருந்தால் நம்ம வரவேற்க காத்திருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? புனிதமான காரியத்துக்குன்னா புரியல. அப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு நீங்கள் அந்த பணத்தை ஒதுக்க மாட்டீங்க. அந்த கோவில் பணம் வந்து பூஜை செய்வதற்கும் புனஸ்காரம் செய்வதற்கும் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கும் இன்னும் சொல்ல போனால் அது ஏதோ அதுதான் காலங்காலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதானப்பா. அப்போ பள்ளி கல்லூரிங்கிறது அது சம்மந்தமில்லாத வேலை. சரஸ்வதி அப்படி ஏன் ஒரு கடை வச்சுருக்கீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அது ஒரு கல்வி தானே, அப்போ அந்த கல்விக்காக பணத்தை செலவழிக்கணும் வேண்டாமா? அப்படி பேசிய அமைச்சர் தான் இன்றைக்கி வந்து ஊழலில் மாற்றிருக்கிறார். 100 கோடி ரூபா கிட்டத்தட்ட அதோட சொத்தோட மதிப்பு 100 கோடின்னு சொல்கிறாங்க. விற்றது வெறும் 2 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதுவும் அந்த ரெஜிஸ்டர் ஒரு நாள் மாற்றி விட்டுட்டு இன்னொரு ரெஜிஸ்டர் போட்டு மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் இது அப்பட்டமாக தெரியுது. அயோக்கியத்தனத்தின் உச்சமாக அமைச்சருக்கு தெரியாமல் எப்படி நடக்குது? அமைச்சர் எனக்கு தெரியாது, நான் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன், யாருமே கோயிலோட சொத்தை அபகரிக்க விட மாட்டோம், நாங்கள் வந்து ஆக்ஷன் அப்போ முறையீடு நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் அதை பற்றி பேசுனா எங்களை போன்ற ஊடகவியலாளர் மீது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கேஸ் போட போகிறீங்க, வழக்கு போட போகிறீங்க. அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு ஊடகவியலாளர் என்பதற்கான உச்சபட்ச தகுதியை அவன் கைது செய்யப்படும் போது, அவன் உண்மையை பேசுகிற பொழுது, அவன் கைது செய்யப்படும் போது இருக்கக்கூடிய வரவேற்பு தான். அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி, அது வலதுசாரியா இடதுசாரி யாராக இருந்தாலும் சரி, உண்மையை பேசுகிற பொழுது கைது செய்யப்படும் போது அராஜகத்தின் உச்சம். இப்போ அந்த ரமேஷ் என்ன பதில் சொல்ல போகிறார்? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் சொந்தக்காரன் அவரோட அதாவது மாரிதாஸ் எப்பயுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சில விஷயம் சொல்லக்கூடியவர் தான். நான் அவர் வலதுசாரி ஆளுவேன், அவருக்கு நமக்கு ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அவருக்கு சொல்கிற பாதை வேறு, நம்ம சொல்லக்கூடிய பாதை வேறு. ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டாந்துருக்கார். ஆனால் வெளிக்கொண்டாந்துக்கும் போது என்ன சில விஷயங்கள் எப்பயுமே சொல்லக்கூடியவர், மாட்டிக்கொள்ளக்கூடியவர் தான் அவர். ஆனால் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து கைமாறி இருக்கிறது என்கிற உண்மை வெளியே வந்திருக்குல்ல. இப்போ அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை கைமாறி இருக்கிறத எப்படி மாறிச்சுன்னு சொல்லணும்ல. இன்னொன்று அவருக்கு ப்ரொமோஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன கேட்டாடா, ப்ரொமோஷன்லாம் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. அது வருஷப்படி வரும்போது நாங்கள் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. யார் சொல்கிறது? இந்த அமைச்சர் ரமேஷ் சொல்கிறார். அப்போ தடுத்து நிப்பாட்ட முடியல, 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழல் பண்ணி சொத்தவே கோயில் சொத்தை சாப்பிடணும் குலநாசம் அப்படின்னு ஒரு பழமொழி வேறு வச்சுருக்கீங்க, வெக்கமே இல்லாமல். அப்போ இந்த குலநாசத்துக்கு யார் துணை போனது? அப்போ அமைச்சருக்கு பதில் சொல்லணும்ல. அமைச்சருக்கு தெரியாமல் இப்படி போச்சு. அமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுக்கிறா இல்லையா? ஆனால் அமைச்சர் என்ன பண்ணுறாரு? நான் ஆக்ஷன் எடுப்போம், நடவடிக்கை. தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். ஏங்க நடவடிக்கை அப்புறங்க. எப்படி இந்த ஊழல் நடந்துச்சு உங்கள் அண்ணன் ஆட்சியில்? நீங்கள் சொல்லி எங்கள் அண்ணன் ஆட்சியில் எந்த ஊழல் நடக்காது, லஞ்சமே வாங்க முடியாதுங்களா? 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு விற்றுருக்கீங்களா? அப்போ இது யார் பதில் சொல்கிறது? இது எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம? அப்போ ரமேஷ் இதில் வசமாக சிக்கியிருக்கிறான்னு சொல்லணும். முதல்ல ஒரு தப்பு நடந்தால், ஊழல் நடந்துட்டால் ஒன்று வேணாங்க. ஒரு ரயில்வே துறை அமைச்சர் இருக்கார். ரயில்வே துறையில் ரயிலில் ஒரு பெரிய விபத்து ஏற்படுது. அதுக்கு பொறுப்பேற்பது யார்? கடந்த காலத்தில் உச்சபட்ச நாணயமாக என்ன பண்ணாங்கனாக்கா, அரசியல் நாணயமாக கடந்த கால லல்லு பிரசாத் போன்றவர்களும், லல்லு பிரசாத்துக்கு ரயில் துறை அமைச்சராக இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி சில ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது ரயில் துறையில் ஒரு பெரிய விபத்து நடந்துட்டால் அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க, பொறுப்பேற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அந்த துறை சார்ந்த விஷயம். அதுபோல் நீங்கள் முடிஞ்ச நாணயமாக இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, அல்லது தார்மீக பதில் சொல்லுங்கள். அப்புறம் 100 கோடி ரூபா சொத்தை வந்து 2 கோடி ரூபா விற்றுவாங்களாம். இவர் எஃப்ஐஆர் போடுவாராம், நாங்கள் விட மாட்டோம், தொட மாட்டோம். அவங்க அன்னை மாதிரியே யார்? தொட மாட்டோம், விட மாட்டோம். என்னது அதே டைலாகேயா? எப்படி நம்புறது உங்களை? இதுக்கு பொறுப்பேற்கு முதல்ல 100 கோடி ரூபா சொத்து எப்படி போச்சு? அதுக்கு பொறுப்பு யார்? உங்களுக்கு என்ன தண்டனை என்ன?
உங்கள் துறை ரீதியான நடவடிக்கை நான் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா ரமேஷ்? சொல்ல முடியுமான்னு சொல்கிறேன். ஆக 100 கோடி ரூபா லஞ்சங்கிறது இன்னும் 60 நாளை தாண்டி 2 மாதம் ஆட்சியில் அதுக்குள்ளாவும் பாருங்கள் எத்தனை வகையான லஞ்சங்கள் வெளிவருதுன்னு பாருங்கள். இதுக்கே இப்படின்னா அந்த அம்மா இருக்காங்க கீர்த்தனா, அவங்க துறையில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல, மின்சாரத்துறை என்ன வரப்போகுதுன்னு தெரியல, இந்திரத்துறை ஆல்ரெடி வந்துருச்சு, இப்படி வருவாய்த்துறையில் அடுத்து என்ன வரப்போகுது தெரியல, வருவாய்த்துறை இப்போ யாருக்கிட்ட கையில் இருக்கும்போது தெரியும். ஆக A to Z எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் தாவேக அரசு என்பது அது ஒட்டுமொத்தமாக சினிமாத்தனமாக மக்களை முட்டாளர்களாக மாற்றி அவர்களை மூளைச்சலவை செய்து, இன்னும் சொல்லப்போனால் மக்களை மனநோயாளியாக மாற்றி அவர்களின் அறியாமையில் ஆட்சி செய்ய துடிக்கிறது. சரிங்களா? அழகாக இருக்கார், என்னடா இது அழகுக்கும், அழகு என்பது புறத்துல ஒரு தனிநபருடைய வழிபாடு சம்பந்தமானது, அதுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம்? அழகாக இருக்கார் அதனால் அவர் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லலாம், எவ்வளோ உச்சபட்ச கொடூரம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இப்படியான மக்களை அரசியல் அறிவற்ற மக்களாக மாற்றிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு பதில் சொல்லித்தான் ஆகணும். நிச்சயமாக ரமேஷ் இதில் வசமாகத்தான் மாட்டியிருக்கிறார். அவர் ஒருவரும் தப்பிக்க முடியாது. தொடர்ந்து கேள்வி கேட்கத்தான் போகிறோம், தொடர்ந்து கேள்வி கேட்போம். ஓகே, நன்றி சார். நன்றி.